எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். மீ யூவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நான் யூகேஜி போறதுனால எனக்கு இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல புது புக் எடுத்துட்டாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்துலாமா? வாங்க. ஐயோ, என்னால் வெயிட் பண்ண முடியல. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இதான் गाइस என்னோட புது புக். இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாமா? வாங்க. பாத்தீங்களா गाइस, என்னோட செல்லக்குட்டி யூனிகார்ன் என் புக்கில் வந்துருக்கான். गाइस, என்னோட அங்கிள் புக்கை அன்பாக்ஸ் பண்ண முடி ரெடியாச்சுன்னு பார்க்குறீங்களா? என்ன முடியும் மேலே வச்சு கிளிப்பாக போட்டுருக்காங்க. பேசும்போது யூனிகார்ன் வந்து போல எனக்கு வெளியே வந்து போல அந்த காஃபியாக அதை பிக்கலாமா? வாங்க गाइस, இது என்ன புக்குன்னு பார்க்கலாங்க. गाइस, இது என்ன புக்குன்னு பார்க்கலாங்க. गाइस, இதுல எத்தனை பட்டர்ஃப்ளை இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. गाइस, எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். गाइस, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இதை கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. गाइस, தப்பா சொல்லிட்டேன். गाइस, 10 தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். गाइस, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். गाइस, வாட் அனிமல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்ல ஒட்டுனா மிஸ் ஷார்ட் போடுவாங்க. गाइस, இந்த புக்கை பார்க்கலாம். இது கோர்ஸ் புக். இதுல எனக்கு பிடிச்ச ரைம்ஸ் இருக்கு. இது என்ன ரைம்ஸ்ன்னு பார்க்கலாமா? இது என்ன ரைம்ஸ்? Fingers dancing all together in a row. गाइस, rain on the எனக்கு பிடிச்ச ஸ்டோரி கூட இருக்கும். गाइस, இதை படிச்சு பார்த்துக்கலாமா? 3 பன்றிகள். 3 பன்றிகள். ஒரு நாள் ஒரு 3 பன்றிகள் 3 பன்றிகளோட இது கறந்து போச்சு. ஓனாய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எப்படி சாப்பிடாம தப்பிக்கிறது யோசிச்சிச்சு. அப்போ ஒரு வீடு கட்டணும்னு யோசிச்சு. இந்த ஒரு பன்றி இந்த அழகான வீடு கட்டுச்சு. இன்னொரு பன்றி இந்த ஓட்டு வீடு கட்டுச்சு. இன்னொரு பன்றி அதோட பழைய சின்ன வீடு கட்டுச்சு. இன்னொரு பன்றி தைரியசாலிதான் செங்கல் வச்சு கட்டுச்சு. அப்போ ஒரு நாள் ஓனாய் வந்துச்சு. அப்போ அந்த ஓட்டு வீடு திறக்க வரும்போது அது டைட்டா மூடிக்கிச்சு. அப்புறம் செங்கல் வீட்டுக்கு வந்துச்சு. ஓட்டு வீட்டுல இருந்து அதோட பழைய வீடு சின்ன வீடு அதோட சின்ன வீடு கட்டிச்சா. இந்த பன்றி குட்டியோட
அடுத்து செங்கல் குட்டிக்கு செங்கல் வீட்டுக்கு வந்துச்சு. அதை ஹூன்னு வதக்க பார்த்துச்சு. அப்புறம் தான் இந்த மேலே இருந்து போயிட்டு அப்போ அந்த மூணாவது பன்றி ஒன்னு நெருப்பு பற்ற வச்சுட்டு சின்னி வந்து செங்கலுக்குள்ளார பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நெருப்பு ஊற்றி கொதிக்க வச்சான். அந்த ஓநாய் மேல வழியா போது அந்த பெரிய பாத்திரத்தோட முதிய தொடர்ந்து விட்டுட்டான். அப்புறம் ஓநாய் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த பெரிய பாத்திரத்துக்குள்ளே விழுந்துச்சு. அவ்வளோதான் கதை. இந்த புக்கு இதான் ஹாட் ஜோன். இதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் செய்யறதுக்கு. இல்லை நல்லா இருக்குன்னு பாருங்க. கலரிங் அம்மா இது செமையா இருக்கும். அம்மா இது என்னதுமா ஒரே குழப்பமா இருக்கு. இது பிக்சர் தானா? இதோ ஒட்டி பார்த்துடலாமா? ஒட்டிகள் தான் இருக்கண்டி. இங்க பாருங்க, இன்னொரு சிக்கஸ் இருக்கு. பிஞ்சிருக்கு தாங்க சொன்னது. இன்னொரு சிக்கஸ் மம்மி தரையில இருந்துச்சு. இங்கே பாருங்க, இன்னொரு சிக்கஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க கிஞ்சிட்டு வர போல இருக்கு. கிஞ்சிக்கிட்டு தாங்க வருது. இது கிஞ்சிக்கிட்டு வர இந்த புக் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமா? சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கிறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இதை பிஞ்சுக்கு தான் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் புக் இதில் நிறையா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம்ல, அந்த புக்ஸுக்கு கூடவே தமிழ் புக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா? வாங்க. ஆ ஆ இ ஈ இ ஈ இ ஈ உ ஊ உ ஊ. இந்த புக் பாருங்க. இந்த புக் பேர் அமுந்த தமிழ். இதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு இருக்கும். அது பார்த்துலாமா? வாங்க. அதுவும் நம்ம தேசிய கொடி பார்த்து தேசிய கீதம் நாயக்க ஜெய பாரதி பாக்கிய விதாதா ரங்யா சங்கு மனம். எனக்கு பிடிச்ச டிராயிங் புக். இல்லைண்ணா டிராயிங் பண்ணுவேன். எங்கள் புக் சார்ட் போடுவாங்க. ஒரே ஒயிட் பேப்பராக இருக்குல்ல. ஆமாம், வீடியோ பாஸ் பண்ணேன். என்னோட ஸ்கூல் புக்கெலாம் பார்த்துட்டீங்க. இன்னும் அட்டை போடணும்.